வெளியே ஜெகநாத் வந்திருக்கான். ஜெயா? ஆமாங்க சார், அந்த டைரி அவங்களே இருக்கதான் சொல்றான். ஓ, டைரி அவன் கையில தான் இருக்கா? யாரா இருந்தாலும் சரி, உடனே ஹாலுக்கு கூட்டு வா. கமன். ஹாய் ஜெய, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாக்குறோம். எப்படி சுகமெல்லாம்? பார்த்ததுக்கு அப்புறமா கேக்குறிய? கால் சுகம் இல்ல, ஆள் பரவாயில்ல. உங்க கூட கொள்ளையில கூட்டு சேர்ந்தனே, என் குடும்பமே கொள்ள போயிடுச்சியா. வெரி சாரி ஜெய. சாரி சுலபமான வார்த்தை. தட்ஸ் ஆல் ரைட். இப்ப உனக்கு எனக்கும் ஒரு டீல். இதுல நீ லெவலா கொடுக்க முடியாது, லம்பா கொடுக்கணும். விஷயத்துக்கு வா. அந்த டைரி உங்ககிட்ட இருக்கா? சரக்கு இல்லாம பேசுறதுக்கோ வக்கில்லாம உங்களை சந்திக்கிறதுக்கோ நான் என்ன முட்டாளா? மிஸ்டர் ஜெகதீஷ், என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? உங்க எல்லாருடைய ஜாதகமும் என் கையில. அதுக்கப்புறம் உங்க பேரும் அட்ரஸும் எனக்கு தெரியாதா? எல்லாமே அந்த டைரியில இருக்கே. பணம் எவ்வளவு கேட்கிறேன்? நான் அதிகமான பேராசைப்படுறவன் இல்ல. ஒரு 10 லட்சம். 10 லட்சமா? ஏன் குறைச்சல? நொண்டி ராஸ்கல், எங்களை பிளாக்மெயில் பண்ண சாலா உயிரோட போக மாட்டேன். பைத்தியமா உனக்கு? நம்ம மொத்த உயிரும் அவன் பாக்கெட்ல. அவன் சுட பாக்குறியே? அவன் செத்தா சீரியல் ஆர்டர்ல நம்மளும் சாகணும். என்ன விலையானாலும் தைரியம் வாங்க பாரு. குமார், கெட் பேக். ராதா சொல்றதான் சரி. ஓகே, டைரியை கொடுத்துட்டு 10 லட்சத்தை வாங்கிக்க. 10 லட்சம் ரூபாய் எங்க எந்த இடத்துல வாங்கிக்குவேங்கிறத நான் தான் சொல்லுவேன். டைரியை யார்கிட்ட கொடுப்பேங்கிறத நான் தான் சொல்லுவேன். ஆல் ரைட், டைரி யார்கிட்ட கொடுப்பேன்? 10 லட்சம் ரூபாய் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நான் வர சொல்ற இடத்துக்கு அனுப்புங்க. தனியா தான் அனுப்பணும், அப்பதான் டைரி கிடைக்கும். ஏன் இந்த பொண்ணு கிட்ட? இந்த கூட்டத்திலேயே இந்த பொண்ணு தான் புத்திசாலின்னு நான் ஏற்கனவே சொன்னனே. ஓகே, இடத்தையும் நேரத்தையும் சொல்லு. எடுத்து அப்புறமா சொல்றேன். 10 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த உடனே உனக்கு நல்ல நேரம் தான். கோகு சார், இன்ஸ்பெக்டர் வர்மா வரார். அப்படியா? எல்லாரும் ரூம் போங்க. அவுட் அவுட் எவ்ரிபடி. ஒல்லையும் தான், நீ மேல போயிரு, அப்புறம் பேசலாம். ஹலோ மிஸ்டர் வர்மா, வாங்க. என்ன விஷயம்? நான் உங்களை பாப்பேன்னு நினைக்கவே இல்லப்பா. அம்மா, இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? எப்படி இந்த ரூமுக்குள்ள வந்தீங்க? யாரும் உங்களை கொண்டு வந்து விட்டதுப்பா? ஓகே சார், அப்ப நான் வர்றேன். ஓகே, போனதெல்லாம் போகட்டும். ஒரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க இருக்கிறவங்க கிட்ட நான் தான் உங்க அப்பாங்கிறது தெரியவே கூடாது. இன்னைக்கு ராத்திரி உங்க 2 பேரையும் நான் வந்து கூட்டிட்டு போறேன். டாடிக்கு கிஸ் இல்லையா? குட் குட். உங்க பழைய இடத்துல போய் உட்கார்ந்துங்க. போங்க போங்க. ஜெய், லைன் கிளியர், புறப்படு. அதான் குழந்தைங்க 2 பேரையும் ஜெகதீஷ் இங்க பதுக்கிட்டா. அவங்க இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்காங்க சொல்லு, இப்ப போய் கொண்டு வந்துடுற. ஸ்பெட்டிங். ஜெய் 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 ஜெய். கதவு தர. கதவு தர ஜெஜே, கதவு தர ஜெஜே. என்ன உள்ள ஜெஜே இருக்கான்? ஜெஜே, கதவு திறக்கிறியா இல்லையா?
ஜக்கு ராஜா அங்கிள், ராஜா அங்கிள். ராஜா அங்கிளா? இந்தாளா? ஆமா, இவர்தான் பாவம். தெருவுல ஆடி பாடி கஷ்டப்பட்டு எங்களை காப்பாத்தினாங்க. கான்வென்ட்லயும் சேர்த்து எங்களை படிக்க வச்சாங்க. இவர்தான் எங்க டாடி. டாடியா? ஆமா மிஸ்டர் ராஜா, தாய் இல்லாத என் 2 குழந்தைகளை அனாதை ஆக்கிடாம ஆதரவு கொடுத்து காப்பாத்தினீங்களே, உங்களுக்கு நான் என்ன திருப்பி உதவி செய்ய போறேன்? ஆண்டவனே அவதாரம் எடுத்தாலும் என்னை காப்பாற்ற முடியாது சார். அப்படி சொல்லாதீங்க. ஆமா, அன்னைக்கு போலீஸ் துரத்திட்டு வந்தது என் வீட்டுல வந்து ஒளிஞ்சுங்களே, எதுக்காக? என்ன சார் செய்யறது? கூட விட்டு கூட பாஞ்ச இப்போ என்ன ஓட விட்டு எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க சார். நான் போய் சொல்றேன், எல்லாம் அப்புறம் சொல்றேன். நான் வரேன் சார். மிஸ்டர், யாராவது ஆளை பாத்தியா? 3 ஆளை பார்த்தேன். எங்க? நீங்க ஒண்ணு, இவர் ஒண்ணு, நான் ஒண்ணு. விளையாடுறியா? உங்ககிட்ட ஏன் சார் விளையாடுறேன்? என் பிள்ளைகளோட விளையாட போறேன். ராதா, பெட்டியில 10 லட்சம் ரூபாய் இருக்கு, ஜாகிரதை. ஒரு முக்கியமான விஷயம், டைரி உன் கைக்கு வந்த பிறகுதான் பெட்டியை ஜேஜே கையில கொடுக்கணும். பி கேர்ஃபுல். ஜேஜே நான் எங்க பாக்குறது? ஆரோக்கிய மாதா கோயில் பெரிய கல்லறை கிட்ட ஒன்னு அனுப்ப சொல்லி ஜேஜே எனக்கு போன் பண்ணா, ஜாகிரதை. ரைட். ஜஸ்ட் a minute. சார், ராதாவை தனியா அனுப்பினா? வாட் டு யூ மீன்? எனக்கு ராதா மேல முழு நம்பிக்கை இருக்கு. போயிட்டு வா. ஓகே. ரஞ்சித், இப்பதான் நம்ம கேங்கே ராதாவை ஃபாலோ பண்ணணும். டைரி ராதா கைக்கு வந்த உடனே ராதா ஜேஜே 2 பேரையும் பணத்தை கொண்டு வந்திருக்கியா? இதோ. குட். நீ நிக்கிற கல்லறைக்கு பக்கத்து கல்லறையில கொண்டு வந்து பெட்டியை வை. நேரா என்ன பார்த்து வா. இந்த கல்லறையில இருக்கிற இந்த கல்லு, இத நகர்த்தினா அதுல டைரி கிடைக்கும். முதல்ல வந்தது நான் தான். இருந்தாலும் இப்ப நீதான் முதல்ல போகணும். ஓகே? யாரும் போக வேண்டாம். உங்க 2 பேருக்கும் இந்த கல்லறையிலேயே நிறைய இடம் இருக்கு.
டைரி கொடுத்துருமா. முதல்ல உன்னை தூங்க வச்சுட்டு அப்புறமா அவனுக்கு தாராட்டு பாடுறேன். கமான், அவுட் வித் இட். கமான். அழகுற எங்க பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எவனுக்காக நீ குளிட்டு ஒண்ணு அதுலயே உழுவேன். பாத்தியாடா? டேய், பிடிங்கடா, பிடிங்கடா அவனை. டேய், புடிங்கடா, புடிங்கடா.